யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? அநேகருக்கு ஒரு நெடுநாள் ஆசை இருக்கும், இந்த பரிசுத்த ஆவியானவர் யார், இவருடைய பங்கு என்ன என்றெல்லாம் நமக்கு ஒரு தாகம் இருக்கலாம். இன்னைக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் WF ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்துகிற இந்த சேனல் மூலமாக தேவ ஜனங்கள் பரிசுத்த ஆவியானவரை தெளிவாக வேதத்தின் கண்ணோட்டத்தோடு நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு ஆச்சரியமான சப்ஜெக்ட், இது ஒரு ஆச்சரியமான ஒரு வீடியோ. எல்லா தேவ பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட விரும்புகிற எல்லாரும், யாரெல்லாம் இயேசுவை தெய்வமாக கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் எல்லாருக்கும் உதவி செய்கிறதுக்காக தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். ஆனால் நாம் அந்த உதவியை பற்றி தெரியவில்லை என்றால் நமக்கு அந்த உதவி கிடைக்காமலே போய்விடும். ஒரு சகோதரன் இப்படிதான், அவர் ஒரு பெரிய படகுல பயணம் செய்தார். அது ஒரு பயங்கரமான 5 ஸ்டார் ரேஞ்சில் உள்ள ஒரு பெரிய கப்பல். ஸோ இந்த மனிதர் டிக்கெட்லாம் வாங்கிட்டு அந்த கப்பலில் பயணம் செய்ய ஆரம்பித்தார். ஸோ ஆரம்பித்த பொழுது கிட்டத்தட்ட அந்த படகுனுடைய பயணம் 1 மாதம் அளவு போகும். அவருடைய தேசத்திலிருந்து கிட்டத்தட்ட 10-15 நாள் அவர் சாப்பிடாமலே இருக்கிறார். ஏனென்றால் அந்த நபர் நினைத்தார், நான் பயணம் செய்கிறதுக்கு மட்டும்தான் இந்த கப்பலில் உள்ள டிக்கெட்டுக்கு வேல்யூ உண்டு என்று நினைத்து அவர் 15 நாள் பட்னியாக இருந்தார். ஆனால் அருகாமையில் உள்ள எல்லாரும் போய் சாப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். நெடுநாட்கள் காலங்கள் முன்னாடி உள்ள காலங்களில் அந்த பொது அறிவு ஞானம் இல்லாத காரணத்தினால் அவரும் விசாரிக்காம பட்டினியிலே இருந்திருக்கிறார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு சகோதரன் வந்து, ஐயா நீங்கள் ஏன் சாப்பிடவில்லை? நான் உங்களை நெடுநாளாக பார்க்குறேன், ஏன் இப்படி சாப்பிடாமல் இருக்கிறீங்க? ஃபாஸ்டிங்கா, ஏதாவது விரதம் இருக்கிறீங்களான்னு கேட்கும் பொழுது, ஐயா என்னிடத்தில் காசே இல்லை, நான் காசு இருந்தால் தானே போய் வாங்கி சாப்பிட முடியும் என்று கேட்டிருக்கிறார். அப்பொழுது அந்த சகோதரன் சொன்னார், இந்த கப்பலில் யாரெல்லாம் டிக்கெட் வாங்கியிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அனுமதி பெற்று உள்ளே வந்தார்களோ அவர்கள் எல்லாருக்கும் எல்லாமே இலவசம்தான். இங்கே உள்ள சாப்பாடு இலவசம், தூங்கும் இடம் இலவசம், எல்லா இடமும் இலவசம் உங்களுக்கு. நீங்கள் இது தெரியாமையா இருக்கிறீங்க? 15 நாள் நல்லா அனுபவிக்க வேண்டிய நீங்கள் அனுபவிக்காமல் போயிட்டீங்களே என்று சொல்லி வேதனையோடு தெரிவித்த பொழுதுதான் அவருடைய பசி கொடுமையினால் ஓடி போய் சாப்பிட ஆரம்பித்தார். ஆம் தேவ ஜனமே, நாமும் நிறைய நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் எப்படி உதவி செய்வார், அவரை எப்படி கான்டாக்ட் பண்ணுவது, அவருடைய அனுமதியை எப்படி பெற்றுக்கொள்வது, அவரோடு எப்படி பேசுவது என்று அநேக நேரம் நமக்கு தெரியாமல் போய்விடுகிறதினால் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளாமல் போய்விடுகிறோம். ஸோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இன்னைக்கு நீங்கள் ஜெபத்தோடு கேட்பீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் சில ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். வேதத்தில் எழுதியிருக்கிறது, தேவன் லீதியாளின் இருதயத்தை திறந்தார். ஸோ இருதயத்தை திறக்கிறதுல 2 பாகம் உண்டு. வெளிப்படுத்தல் 3:20 சொல்லி இருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு இருதய கதவை தட்டுகிறார். ஆனால் அதை திறக்கக்கூடிய பாக்கியம் ஒன்று நமக்கும் இன்னொன்று தேவனுக்கும் மட்டும்தான் இருக்கிறது. நீங்கள் திறப்பீர்கள் என்றால் அவர் உள்ள வருவார். ஸோ லீதியாள் செய்தியை கேட்கும்படியாக, பவுல் பேசின வார்த்தைகளை கேட்கும்படியாக தன்னுடைய இருதயத்தை விட்டு கொடுத்தார்கள். ஆண்டவர் அவர்களோடு பேசினார், அவர்கள் இருதயத்தை திறந்தார். இன்னைக்கு கர்த்தர் படைத்த எல்லா விஷயத்திற்கும் ஒரு கதவு உண்டு. கண் என்பது இமையினால் மூடப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. ஆம் தேவ ஜனமே, வாயை பாருங்கள், வாயை மூட முடிகிறது. எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். இதே போல இருதயத்திற்கும் கதவு இருக்கிறது. அந்த இருதய கதவை யாரும் பார்த்ததில்லை. அந்த இருதய கதவை நீங்கள் திறந்து கொடுப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்கள் இருதயத்துக்குள்ள வருவார். இதைதான் வெளிப்படுத்தல் 3:20 இருதய கதவை தட்டுகிறார். இதோ வாசல் அண்டையில் நின்று தட்டுகிறேன் அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எந்த வாசல்? இருதயத்துக்குள்ள வர்றதுக்கு அவர் விரும்புகிறார், குடியிருக்க விரும்புகிறார், வார்த்தை மூலமா உள்ள வர விரும்புகிறார். ஆனால் நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்க இருதய கதவை திறப்பார். கர்த்தர் இருதய கதவை திறந்தால் மட்டும்தான் ரகசியங்கள் புரியும். ஸோ நீங்க அதனால கர்த்தருக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவரை குறித்த சப்ஜெக்டை தியாலஜிக்கலாக நான் பல ஆண்டுகள் படித்திருக்கிறேன். நியூமட்டாலஜி என்று பல ஆண்டுகள் நான் ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன். அநேகருக்கு பல ஆண்டுகளாக போதித்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு தேவையான, உங்கள் பரிசுத்த வாழ்க்கைக்கு தேவையான, உங்கள் அனுதின வாழ்க்கைக்கு தேவையான சில காரியங்களை, சில தங்க சாவிகளுக்கு ஒப்பனையான
வேதத்தின் வார்த்தைகளை உங்கள் கைகளில் தருகிறதற்கு தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். பேதுரு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சொல்லுகிறார், பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, என்னிடத்தில் இயேசு என்ற நாமம் இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஒருவேளை பொன்னும் இல்லாமல் இருக்கலாம், வெள்ளியும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த சத்தியம் உங்கள் கையில் வரும் என்றால் பொன்னை காட்டிலும் வெள்ளியை காட்டிலும் வெளியேறப்பெற்ற இந்த சத்தியம் உங்களை ஒரு நபராக, தனித்துவம் உள்ளவர்களாக, யூனிக் பர்சனாக, தேவ பிள்ளையாக, தேவ மகனாக, தேவ மகளாக கர்த்தர் உங்களை மாற்றிவிடுவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் உங்கள் இருதயத்தை திறந்து கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது, யோவானுக்கு எழுதின நிருபத்தில் 4வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, 4வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாக ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். அங்க சமரியா ஸ்திரீன்னு ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க. அந்த ஸ்திரீ ஆண்டவரை தெளிவாக அறியாதவளும், பல பாவங்களில் அகப்பட்டவளும், கிட்டத்தட்ட 5 கணவர்களை உடையவளும் 6வது கணவரை உடையவளுமாய் இருந்தாள். 5 பேரை திருமணம் பண்ணி 6வது ஒரு கணவர் அவளுக்கு இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இதை அவள் இயேசுவினிடத்தில் சொல்லவே இல்லை. இயேசு ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தபடியால் அதை கண்டுபிடித்து விட்டார். அதை கண்டுபிடித்தவுடன் அவள் ஆடி போய்விட்டாள், நொந்து போய்விட்டாள். அப்பொழுது அவள் சொன்னாள், இதுதான் மேசியா, இவர்தான் மேசியா, இவர்தான் வரப்போகிறவர், இவர்தான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர், இவருக்காக தான் காத்திருக்கிறோம். அந்த இயேசு சொன்னார், மகளே, நீங்க தண்ணி எடுக்க வந்திருக்கிற இந்த கிணத்துல தண்ணி எடுத்து குடித்தால் உனக்கு திரும்பவும் தாகம் வரும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, எத்தனை தடவை நம்ம தண்ணி குடிச்சிருக்கிறோம், திரும்பியும் தாகம் வருகிறதா? வருகிறது. காரணம் என்னவென்றால், நம்ம குடித்த தண்ணீர் வெளிப்புறத்திலிருந்து உள்ள போனது. வெளியில உள்ள ஊற்றுகள்ல இருந்து, கிணறில் இருந்து, பைப்ல இருந்து, பாட்டில்ஸ்ல இருந்து, செம்புகள் மூலமாக எங்கேயோ இருந்து எடுத்துட்டு வந்து நீங்க குடிச்சிங்க. ஆனால் இயேசு சொல்கிற ஜீவ தண்ணீர் எப்படி இருக்குதுன்னா, இயேசு அந்த தண்ணீரை உங்களுக்கு கொடுத்தார்னா அது உங்களுக்குள்ள ஊறுகிற ஊற்றாய் மாறுகிறது. ஸோ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா அவர் ஊற்றாய் இருக்கிறார். எந்த நேரெல்லாம் உங்களுக்கு போராட்டம் வருதோ ஒரு புதிய மருந்தை கொண்டு வருவார், ஒரு புதிய ஊற்றாய் வருவார். எந்த நேரமெல்லாம் தாகம் எடுக்கிறதோ இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஊற்றாய் வருகிறார். ஏனால் அவர் ஊறுகிற ஊற்று என்று இந்த இடத்தில் அந்த ஜீவ தண்ணீரை குறித்து நாம் பார்க்கிறோம். ஸோ ஜீவ தண்ணீர் பரிசுத்த ஆவியானவர்னு எதை வைத்து நீங்கள் சொல்லுகிறீங்கன்னு என்னிடத்தில் கேட்கலாம். யோவானில் 7வது அதிகாரத்தில் 37, 38, 39 நீங்கள் கவனமாக பாருங்கள். அந்த காலத்தில் ஒரு பண்டிகை வந்தது. அந்த வசனம் சொல்லுகிறது, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். இதை நல்லா கவனித்து பாருங்கள். அவர் என்ன கூல்ட்ரிங்க்ஸாக கையில் வைத்திருந்தார்? இயேசுநாதர் சர்பத்து, ரோஸ் மில்க் இப்படி ஏதாவது வைத்திருந்தாரா? யாராவது தாகமாக இருந்தா இந்த பானங்களை வானம் பண்ணட்டும் என்று பலரசங்களையோ திராட்சை ரசத்தையோ இல்லை வேற ஏதாவது சர்பத்தையோ வைத்திருந்தாரா? இல்லை. கண்ணுக்கு தெரிகிற ஒரு தண்ணீரை பற்றி இயேசு சொல்லவில்லை. சிலர்லாம் பயங்கர ஐஸ்வர்யமாக இருப்பார்கள், ஆனால் ஏதோ ஒரு துயரத்தினால் தற்கொலை பண்ணி விடுவார்கள், பிறரை கொலை பண்ணி விடுவார்கள், துணிகர பாவம் செய்வார்கள். இதற்கு காரணம் என்ன? ஏதோ ஒன்று அவர்களை அலக்களித்து ஆட்டுகிறது. ஸோ அந்த சூழ்நிலையிலிருந்து ஜெயிக்கிறதற்கு இந்த ஜீவ தண்ணீர் தான் உதவி செய்யும். வீட்டில் எல்லாமே இருக்கும், ஆனால் சமாதானம் இருக்காது. ஸோ ஆண்டவர் சொன்ன தண்ணீர் ஒரு உலக ரீதியான ஒரு தண்ணீர் கிடையாது, அது ஒரு ஆவிக்குரிய தண்ணீர். 6 கணவரை உடைய அந்த சகோதரியினுடைய வாழ்க்கை மாறினது. இந்த ஜீவ தண்ணீர் வந்ததினால்தான் மாறினது. இந்த ஜீவ தண்ணீர் நம்மளை பரிசுத்தமாக்கும். 38வது வசனம் சொல்லுகிறது, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஸோ இயேசுவினிடத்தில் விசுவாசமாக இருந்தாலே இந்த ஜீவ நதி ஓட ஆரம்பிச்சிடும். இந்த ஜீவ நதி ஆகிய பரிசுத்த ஆவியானவர் ஓட ஆரம்பித்துருவார்.
ஸோ இன்னமும் இந்த ஜீவ நதி பரிசுத்த ஆவியானவர் நம்ம வசன ஆதாரத்தோடு பார்க்கலாம். 39 தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இயேசு அந்த நேரத்தில் சிலுவையில் அறையப்படவில்லை, மரித்து உயிரோடு எழும்பவில்லை. அதனால் அவர் பரலோகம் சென்றால்தான் பரிசுத்த ஆவியானவர் ஒரு பூமிக்கு வருவார். ஸோ அவர் மறுரூபப்படாமல் மகிமைப்படாமல் இருந்தபடியால் பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு வரவில்லை. அப்படி என்றால் ஜீவ தண்ணீர் இன்னும் மக்கள் மேல் ஊற்றப்படாமல் இருந்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தது, அவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். வேதத்தில் முதல் அதிகாரத்திலும் பரிசுத்த ஆவியானவர் தான், வேதத்தில் கடைசி அதிகாரத்திலும் பரிசுத்த ஆவியானவர் தான். வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தால் வேதத்தை எழுதிய நபரே பரிசுத்த ஆவியானவர் தான். இந்த வேதத்தை எழுத உதவி செய்தவரே பரிசுத்த ஆவியானவர். மனிதர்களுடைய கையால் எழுதினாரே தவிர மனிதர்களுக்கு ஆலோசனையை கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவர். நீங்க உங்க பிள்ளைக்கு ஒரு கதை சொல்றீங்க, அந்த கதையை உங்க பிள்ளை ஒரு நோட்டில் எழுதுது. ஸோ இப்போ இந்த கதை யார் சொன்னான்னு கேட்டால் அது அந்த பிள்ளை தான் எழுதிச்சு. ஆனால் அந்த கதையினுடைய தத்துவத்தை சொன்னது நீங்க தான். இதே போல தான் மனிதர்களை வைத்து ஆண்டவர் வேதத்தை எழுதினார், ஆனால் ஆலோசனை கொடுத்தது பரிசுத்த ஆவியானவர். ஸோ இந்த வேத எழுத்துக்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஸோ வேதத்தின் முதல் அதிகாரத்திலும் பரிசுத்த ஆவியானவரை பார்க்க முடியும், வேதத்தின் கடைசி அதிகாரத்திலும் பார்க்க முடியும். ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 வசனம் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. பரிசுத்த ஆவியானவர் எப்படி போட்டிருக்கு பாருங்க, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார், ஏதோ ஒன்று செய்துகிட்டு இருந்தார். எப்படி ஒரு கோழி முட்டையின் மேல அடை வைக்குதோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருந்தார். அநேக கிறிஸ்தவ விஞ்ஞானிகள் சொல்லுகிறாங்க, இந்த உலகம் காணப்பட முடியாத மின் அலைகளால மின் கதிர்களால மூடப்பட்டிருக்கு. லாட் ஆஃப் ரேடியேஷன், லாட் ஆஃப் மேக்னட்டிக் ஃபோர்ஸ், எல்லாமே கண்ணுக்கு தெரியாத மின் அதிர்வுகள், வேவ்ஸ், சூரிய கதிர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிர்வுகள், வேவ்ஸ், மின் அலைகள், அலைகள் சம்பந்தமான விஷயங்களா இந்த உலகம் மூடப்பட்டிருக்குது. அதற்கு அந்த சயின்டிஸ்டுகள் சொல்லுகிற காரணம், இந்த அலைகளை எல்லாம் உருவாக்குனது பரிசுத்த ஆவியானவர். ஏனென்றால் அவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அவர்தான் எல்லா காந்த சக்திகளையும், எல்லா கிராவிடேஷன் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு சக்தி எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுகிறவர். இதை பற்றி தான் தாவீது ராஜா சொல்லுகிறார், உம்முடைய ஆவிக்கு மறைவா நாங்கள் எங்க போவோம்? பாதாளத்துக்கு போனாலும் அங்க உங்க ஆவியானவர் உண்டே. நான் நரகத்துக்கு போனாலும் தெரியுமே, நான் இந்த உலகத்தில் எங்க போனாலும், எந்த மூலையில் போனாலும், எந்த இடத்தில் இருந்தாலும் உங்க ஆவிக்கு மறைவா நான் எங்கே போவேன்? உம்முடைய ஆவியானவர் நான் கர்ப்பத்தில் உருவாகும் பொழுதே என்னுடைய கருவை கண்டாரே. இந்த ஆவியானவருக்கு மறைவா நான் எங்க போவேன்? நான் மறைந்து கொள்ள ஒரு உலகம் இல்லையே, நான் மறைந்து கொள்ள ஒரு பாறையோ ஒரு நீர்மூழ்கி கப்பலோ இல்லையே. இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா ஒளிந்து கொள்ள எனக்கு இடமே இல்லை. ஏனால் எங்கும் நிறைந்தவர் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ் ஒம்னி பிரசன்ட்னு சொல்லுவாங்க. ஒம்னி பிரசன்ட்னா எங்கும் நிறைந்தவர், சர்வ வியாபி, எங்கும் நிறைந்தவர் என்று சொல்லப்படுகிறார். ஸோ பரிசுத்த ஆவியானவர் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் எங்கும் நிறைந்தவராக இருக்கிறார். உங்கள் அருகாமையில் தான் இருக்கிறார், உங்கள் கூட தான் இருக்கிறார். பட் ஆனால் அவரோடு பேச பழகணும், அவருடைய சத்தத்தை கேட்டு பழகணும். அவர் உங்களோடு பேசிக்கொண்டு தான் இருக்கிறார், ஆனால் அவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கவில்லை. ஆம் தேவ ஜனமே, இன்னைக்கு நம்மளுடைய அருகாமையில் யாராவது மரித்து விட்டால் அவங்க ஆவி வெளியே வரும், அது கர்த்தர்கிட்ட போகும். நியாயத்தீர்ப்பு அன்று அது நல்லது செய்ததோ கெட்டது செய்ததோ அதுக்குள்ள கூலியை பெறும். ஆனால் கர்த்தர் தந்த ஆவி கர்த்தரிடத்தில் திரும்புகிறது. ஸோ இந்த ஆவி வெளியே வரும்பொழுது அது நம்மளோடு பேச விரும்பும், நம்ம நிற்கிறதெல்லாம் பார்க்கும். ஆனால் அந்த சத்தம் நமக்கு கேட்காது.
ஒரு ஆவியினுடைய சத்தம் ஒரு மனுஷனுக்கு கேட்காது. ஏனென்றால் மனுஷன் மாம்ச மனிதனாக இருக்கிறான். இந்த மாம்ச காதுகளால் மாம்ச சத்தத்தை மட்டும்தான் கேட்க முடியும், ஆவிக்குரிய சத்தத்தை கேட்க முடியாது. அதே போல தான் ஆவியானவரும் ஆவிக்குரியவராக இருக்கிறபடியால் ஆவியானவருடைய சத்தம் நம்ம காதுகளுக்கு கேட்காது. அது நம்ம ஆவிக்குரிய மனுஷனுக்கு மட்டும்தான் கேட்கும். ஸோ இதனால தான் நாம் மறுபடி பிறக்க வேண்டும், நாம் ஆவியில் பிறக்க வேண்டும். ஆவியில் பிறந்தால்தான் பரிசுத்த ஆவியின் சத்தம் நமக்கு கேட்கும். ஸோ ஆவினால் பிறந்தவர்கள் ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். அதை தான் இந்த புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் விரும்புகிறார். ஆவியானவரால் நிரப்பப்பட்டால் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் தெளிவாக கேட்கும். ஸோ இன்னும் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 14:26 சொல்லப்படுகிறது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஸோ இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்னது? அவர் உங்களுக்கு போதித்து அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம என்ன செய்வோம், மறந்து போயிடுவோம். நான் அந்த இடத்துல அழகா சொல்றார், என் நாமத்தினால் நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும். 2 காரியம் இருக்குது. என் நாமத்தினால் பிதா அனுப்புகிறார், பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி விடுகிறதுல 2 பேருடைய பங்கு இருக்கு. இப்போ நீங்க உங்க பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்பொழுது ஒரு தாயும் ஒரு தகப்பனும் இருந்தால் அந்த பிள்ளைகளை யார் அனுப்பி விட்டான்னு அந்த பிள்ளை சொல்லும், எங்கள் அம்மா அனுப்பி விட்டாங்கன்னு ஸ்கூலில் போய் சொல்லும். அதே நேரம் இன்னொரு பையன் கேட்கும் பொழுது எங்கள் அப்பா அனுப்பி விட்டாங்கன்னு சொல்லும். இப்போ யார் தான்ப்பா உன்னை அனுப்பி விட்டா ஸ்கூலுக்குன்னு கேட்டால், நான் ஸ்கூலில் வெளியே வரும் பொழுது, ஸ்கூலுக்காக வெளியே வேன் ஏற வரும் பொழுது இல்லை பஸ் ஏற வரும் பொழுது என் வீட்டில் இருந்து என் அம்மா என்ன அனுப்பி விட்டாங்கன்னு பிள்ளை சொல்லும். ஒருவேளை அம்மா வாசல் வரைக்கும் வந்து அனுப்பி விட்டுருக்கலாம், ஆனால் அப்பா வீட்டு கதவுக்கிட்டே நின்று கையை காமிச்சிருப்பார். சொல்லப்போனால் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து தான் அனுப்பி விட்டாங்க. ஆனால் அந்த பிள்ளை சொல்கிறதுல அப்பா அனுப்பி விட்டாங்கன்னு சொல்லும், சில நேரம் அம்மா அனுப்பி விட்டாங்கன்னு சொல்லும். நல்ல தீர விசாரித்தால் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து டாட்டா காமிச்சு பிள்ளைய வேனில் ஏற்றியோ பஸ்ஸில் ஏற்றியோ ஆட்டோவில் ஏற்றியோ அனுப்பி விட்டுருக்குறாங்க. இதே போல தான் வானத்தில் இருந்து பிதா அனுப்பி விட்டார்னு இயேசு சொல்கிறாரு. 14வது அதிகாரம் 26வது வசனத்தில் என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே யோவான் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை பார்க்கும் பொழுது, பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற பிதாவினிடத்திலிருந்து, அல்லேலூயா, பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும் பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அப்படி என்றால் இயேசுவும் அனுப்புகிறார் பரிசுத்த ஆவியானவரை, அதே பரிசுத்த ஆவியானவரை பிதாவாகிய தேவனும் அனுப்புகிறாங்க. 2 பேரும் சேர்ந்து டாட்டா சொல்லி நீங்கள் போங்க, இயேசுவாகிய நான் பரலோகத்தில் இருக்கிறேன், இனி என் பிள்ளைகள் கூட இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லி அனுப்புகிறார். ஸோ இயேசு கூட இருந்தால் எவ்வளோ எஃபெக்டோ அதே எஃபெக்ட் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கும் பொழுது இருக்கும். ஏனால் இயேசுவை பற்றி சொல்லித்தரதுக்கு தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட வந்திருக்கிறார். ஸோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இன்னும் ஆழமாக நம்ம போகும் பொழுது யோவான் 16வது அதிகாரம் நான் உங்களுக்கு 7வது வசனம், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். இப்போ ஆண்டவராக இயேசு போனாதான் யார் வர முடியும்? பரிசுத்த ஆவியானவர் வர முடியும். ஸோ அதுதான் அந்த ப்ராசஸ். இப்போ இயேசு பரலோகத்துக்கு போயிட்டாரு, இப்போ பூமியில் பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஏன் அவர் நம்மளுக்கு உணர்த்துகிறார் என்றால் அதற்கு நிறைய ரகசியம் இருக்கு. இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறான், அதனால் அவர் நியாயத்தை பற்றி பேசுகிறார். ஆண்டவர் நம்ம கூட இல்லாததுனால நமக்கு நீதி நெறிகள் தெரியாது, அதனால நீதியை குறித்து பேசுகிறார். அடுத்தது அவர் பாவத்தை குறித்து நமக்கு உணர்த்துகிறார். எது பாவம், எது நீதி, எது நியாயம் என்று நமக்குள்ள சொல்லி தருகிறது இந்த பரிசுத்த ஆவியானவர் தான்.
இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை உருவாக்குகிறவர். அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் தான் யார் ஊழியத்திற்கு போக வேண்டும் என்று சூஸ் பண்ணவர். பரிசுத்த ஆவியானவர் பேதுருவோடு பேசிக்கொண்டே இருந்தார், பிலிப்போடு பேசிக்கொண்டே இருந்தார், பவுலோடு பேசிக்கொண்டே இருந்தார். இன்னைக்கும் அநேக ஊழியர்கள் இருக்கிறாங்க, அவங்க கூட பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். உங்களோட அவர் பேசிக்கொண்டே இருக்க முடியும். நீங்க மட்டும் பேசி பாருங்க, பரிசுத்த ஆவியானவரே உங்க சத்தம் என் காதுக்கு கேட்கட்டும் என்று கேட்டு பாருங்க. ஆதியாகமத்திலேயே நீங்க இருக்கிறீங்க, வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலேயே நீங்க இருக்கிறீங்க, பைபிள் தொடக்கத்திலேயே நீங்க தான், பைபிள் முடிவுலேயே நீங்க தான். வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். ஆவியும் மனவாட்டியும் என்றால் சபை. நீங்களும் பரிசுத்த ஆவியானவரும் ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நாள் வரும். அந்த நாளில் இந்த பூமியில் உள்ள எல்லா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு தாய் கோழி குஞ்சுகளை அணைத்து செல்லுகிறது போல ஆண்டவர் தூக்கி சென்று போவார். ஆம் தேவ ஜனமே, இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை கெட்டு போகாமல் பாதுகாக்கிறவர். எப்படி ஒரு உப்பு கெட்டு போகாமல் பாதுகாக்கிறதோ, நம்மை கெட்டு போகாமல் பாதுகாக்கிறவரே இந்த பரிசுத்த ஆவியானவர் தான். இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால் நம்மளால பரிசுத்தமாகவே வாழ முடியாது. மாம்சம் ஜெயித்து கொண்டே இருக்கும். அதனால் தான் ஆவியின் சிந்தனை ஜீவன் வேதம் சொல்லுகிறது, மாம்ச சிந்தனை மரணம். ரோமர் 8வது அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். மாம்ச சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானமுமா. அப்படி என்றால் மாம்ச சிந்தனையில வாழ ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு சமாதானம் கெட்டு போகும். மரணம் என்ற இடத்துல தேவனோடு உள்ள உறவு கெட்டு போகும். உண்மையான மரணம் என்றால் அது தேவனை விட்டு பிரிகிறது தான் உண்மையான மரணம். நரகம் என்றால் என்ன? அங்க தேவனுடைய சாராம்சம் இருக்காது. அதை தான் வேதம் சொல்லுகிறது, 2வது மரணம். மரணத்துல 2வது மரணம் வேற இருக்கிறது. அந்த 2வது மரணத்தை தான் நரகம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இடத்துல மரணம் இருக்கிறது. ஏன் மரணம்? தேவன் இல்லை. தேவன் இல்லை என்றால் நமக்கு மரணம். உயிரோடு வாழும் பொழுதே இந்த மாம்ச சிந்தனை வரும் பொழுது தேவனை நம்மை விட்டு அகற்றும், தேவனுடைய வார்த்தையை நம்மளை விட்டு அகற்றும். இதை ஜெயிக்கிறதற்காக தான் ஆண்டவர் ஆவிக்குரிய மனுஷனை கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். உங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய மனுஷன் இருக்கிறான். இந்த ஆவிக்குரிய மனுஷன் எப்பொழுது உங்களுக்குள்ள உருவாகினான்? நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்குள்ளாடி ஒரு மறுஜீவன் உண்டாகுகிறது. இதை தான் மறுபடி பிறக்கிற அனுபவம் என்று சொல்லுகிறோம். ஆதாம் பாவம் செய்ததினால் உள்ளான மனிதன் மரித்து போய்விட்டான். இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த உள்ளான மனிதன் உயிர் பெற்று எழும்புகிறான். இந்த உள்ளான மனிதன் உயிரடைந்து எழும்பிவிட்டால் பரிசுத்த ஆவியின் சத்தம் கேட்க முடியும். ஆனாலும் தெளிவாக கேட்கிறதற்கு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். இதை தான் யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், மாம்சமான யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். அதுதான் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நடந்தது. எல்லார் மேலேயும் ஊற்றப்பட்டார். 120 பேருக்கு மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது மாம்சமான யாவர் மேலும் ஆவியானவர் ஊற்றப்பட்டால் தான் வனாந்தரம் செழிக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள், அப்பொழுதுதான் ஊழியம் செய்ய முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் சொல்லுகிறது, இந்த ஆவியின் நிறைவை பெறாமல் ஊழியத்தை செய்யாதீர்கள் என்று சொல்லுகிறது. உன்னதத்தில் இருந்து அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிற வரை தரித்திருங்கள் சொல்லுகிறது. இந்த அனுபவம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தில் மட்டுமல்ல, கொர்நேலியுடைய வீட்டில் நடக்கிறது. அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்தில் நடக்கிறது, இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அது 120 பேருக்கு மட்டும் அல்ல, அது மாம்சமான யாவர் மேலும். மனுஷனாய் பிறந்த யாராய் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் தேவன் கொடுக்கிறது ஜீவ தண்ணீர். ஏனென்றால் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு தரிசித்து வாழக்கூடாது, விசுவாசித்து வாழ வேண்டும். ஒரு ஆர்டினரி மேனை போல வாழ முடியாது. ஒரு சாதாரண மனுஷி போல உலகத்தானை போல வாழக்கூடாது. ஏசப்பா பிள்ளைகள், அவர்களுக்குன்னு நியாயத்தை குறித்து, நீதியை குறித்து, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற ஒரு டீச்சர் கூட இருக்கிறாரு.
எப்பொழுது நம்ம கூட இருக்கிறாரு. ஒரு பாஸ்டர் எடுத்துக்கொள்ளுங்க, அவர் ஒரு மனிதன் தான். எல்லா நேரத்திலையும் அவர் உங்கள் கூட இருக்க முடியாது. சண்டே சர்வீஸ் நீங்கள் பார்க்குறீங்க, வீட்டு விசிட்டிங்கில் பார்க்குறீங்க, சில மெயினான விஷயங்களில் பார்ப்பீங்க, டிவி மூலமாக பார்ப்பீங்க, இல்லை பைபிள் ஸ்டடியில் பார்க்கலாம், ஃபாஸ்டிங் ப்ரேயரில் பார்க்கலாம், ஆல் நைட் ப்ரேயரில் பார்க்கலாம். ஆனால் இரவு ஒரு 2 மணிக்கு ஒரு போராட்டம், வீட்டில் ஒரு பிரச்சனை, பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப். இப்போ யார் உங்களை காத்து கொள்ள முடியும்? அதான் வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன். ஒரு நாள் ஒரு தேவ மனிதன், அவர் ஒரு ஆப்பிரிக்கா தேசத்தில் மிஷினரியாக செல்லுகிறார். அப்போ அந்த மிஷினரியாக செல்லும் பொழுது அவர் வெளிநாட்டிலிருந்து வந்து அந்த ஆப்பிரிக்கா தேசத்தில் இறங்கணும். ஆனால் அந்த ஹெலிகாப்டர் இறங்கும் பொழுது காடுகளாக இருக்கிறது. ஸோ காடுகளாக இருக்கும் பொழுது மரங்கள் மேலே குதிச்சால் கைகால் உடைந்து விடும். ஸோ ஆப்பிரிக்கா நாட்டுக்கு மேலே பல காடுகளை தாண்டி ஒரு குளத்துக்கு மேலே இந்த ஹெலிகாப்டர் நிற்கும். ஆமீன். அதிகாலையில் வந்தால் இல்லை மத்தியால நேரம் வந்தால் இந்த எதிரிகள் என்ன செய்வாங்க? வில்லுகளை எய்து, இல்லை கல்லுகளை எய்து, இல்லை பலமான ஆயுதங்களை எய்து அந்த ஹெலிகாப்டரை ரிப்பேர் பண்ண வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதனால் இருண்ட நேரத்தில் இருண்டு போகிற நேரத்தில் இந்த ஊழியரை சுமந்து கொண்டு அந்த ஹெலிகாப்டர் வெளிநாட்டிலிருந்து வந்து ஆப்பிரிக்கா தேசத்தினுடைய நடு காட்டில் ஒரு குளத்துக்கு மேலே நின்று அவரை கீழே குதிக்க சொல்லுகிறது. ஸோ அந்த மிஷினரி தான் வாஞ்சையோடு கீழே குதிக்கிறார். அந்த இடத்துல சென்று ஏராளமான ஊழியங்களை செய்தார். ஒரு நாள் அவரை ஒரு இன்டர்வியூவில் கேட்குறாங்க, ஐயா அந்த நடு காட்டுக்குள்ளாடி ஒரு சாதாரண ஒரு கிராமம் கூட கிடையாது, ஒரு வண்டி, ஒரு பைக்கு, ஒரு காரு கூட போகாது, ரோடு கூட கிடையாது, அது ஒரு ஆதிவாசி கிராமம், லாங்குவேஜ் படிக்கணும், எல்லாம் செய்யணும், எப்படி ஐயா அந்த ரோடு இல்லாத இடத்துல அந்த நடு காட்டுக்குள்ளாடி அந்த தண்ணியில் எப்படியா குதிச்சிங்கன்னு கேட்கும் பொழுது அந்த மனிதர் சொன்னார், என் கூட கத்தர் இல்லையா? இந்த உலகத்தின் கடைசி பரியந்தம் என் கூட இருப்பேன்னு சொன்ன என் ஆண்டவர் என் கூட இல்லையா என்று சொல்லி அந்த வசனம் தான் என்னை தேட்டினது. என் ஆண்டவர் நான் அந்த குளத்தில் குதிக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே அவர் ஆல்ரெடி இருக்கிறார்னு என்ற விசுவாசம் எனக்கு நன்கு இருந்துச்சு. அதனால தான் நான் இறங்கி பல லட்சம் மக்களை நான் ஆதாயப்படுத்த கத்தர் எனக்கு உதவி செய்தார் என்று சொன்னார். கடைசியாக அவர் மரிக்கும் பொழுது அவருடைய இருதயத்தை அந்த அருமையான ஆப்பிரிக்கா தேச மக்கள் சொன்னாங்க, டேவிட் லிவிங்ஸ்டன் ஐயாவுடைய இருதயத்தை எங்கள் தேசத்தில் தான் அடக்கம் பண்ணணும், சரீரத்தை வேணா கொண்டு போங்க, ஏன்னா அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே அவருடைய இருதயம் எப்பொழுதுமே இந்த ஆப்பிரிக்கா தேசத்தை குறித்தே நினைத்து கொண்டிருந்தது என்று சொல்லி அவருடைய இருதயத்தை அந்த ஆப்பிரிக்கா தேசத்தில் அடக்கம் பண்ணினார்கள். ஆம் தேவ ஜனமே, அவ்வளோ தூரம் தேவனுக்காக பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதர். இதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி. நம்ம கூடவே இருக்கிறத உணர முடியும். நீங்கள் கடையில் ஏராளமான திங்ஸ் வரும், அந்த ஏராளமான திங்ஸ் வந்தாலும் நீங்கள் காசு கொடுத்து வாங்கினா மட்டும்தான் அது உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவரை காசு கொடுத்து வாங்கவே முடியாது. பரிசுத்த ஆவியின் விலைன்னு சொல்லுகிறது இயேசுவின் ரத்தம். இயேசு ரத்தம் சிந்தினபடியால் தான் பரிசுத்த ஆவியானவர் பூமியில் வந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் பாருங்க, திடீர்னு சிம்சோன் மேலே வருவார், போயிடுவார். தாவீது மேலே இறங்குவார், போயிடுவார். சவுல் மேலே இறங்குவார், போயிடுவார். எலியா மேலே வருவார், போயிடுவார். ஏன் வந்துட்டு போனார்? ஏன்னா இயேசுவின் ரத்தம் சிந்தப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவர் பூமியில் கிரியை செய்ய வேண்டும் என்றால் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட வேண்டும், இயேசு உயிரோடு எழும்ப வேண்டும். அந்த கரையம் கொடுக்கப்பட்டு விட்டது. இனி நீங்கள் கடையில் போனால் உங்கள் அப்பா தான் கடை ஓனர்னா அந்த கடையில் உள்ள எல்லா பொருளும் உங்களுக்கு தான். இதே போல தான் பரிசுத்த ஆவியானவர் இயேசு அப்பாவால் நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு நல்ல பொக்கிஷம். இவர் தான் நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்தி செல்லுகிறவர். வசனம் சொல்லுகிறது, இவருடைய இன்னொரு பெயர் தேற்றரவாளன். நம்மளை தேற்றுகிறவர், நமக்கு நடத்தி செல்லுகிறவர், உதவி செய்கிறவர். வேதத்தில் பைபிளில் போட்டிருக்கிறது, அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்குள்ள இருந்து வேண்டுதல் செய்கிறவர். நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு தெரியாதபடியினால் வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே ஆவியானவரும் ரோமர் 8 அதிகாரம் 26 வசனத்தில் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறாராம். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார்.
ஆம்தேவ ஜனமே, உங்களுக்கு ஜெபிக்க தெரியலையா? தூக்கமாக வருதா? கொஞ்ச நேரம் நடந்து அந்த தூக்கத்தை ஜெயித்துட்டு, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வாரும், ஏசப்பா எனக்குள்ள வாரும் என்று சொல்லிக்கொண்டே இருங்க. உணர முடியும். இயேசு உங்களுக்குள்ள வரும் பொழுது கண்ணெல்லாம் கலங்கும். ஆண்டவரே நான் கொடூர பாவிப்பான் என்று தன்னாலே சொல்லுவீருங்க. உங்கள் நிலைமையே மாறும். பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும் என்று சொல்லுங்க. விசேஷித்த வல்லமே உணர்வீங்க. உணர்கிற வரைக்கும் சொல்லுங்க, மனசார சொல்லுங்க, அழுது சொல்லுங்க. ஒரு பொருள் வேணும்னா மனதார சொல்லுகிறது போல, ஆண்டவரே எனக்கு எதுவுமே வேண்டாம், உங்கள் ஆவியானவரை தாரும், உங்கள் ஆவியானவர் என்னை விட்டு எடுத்துறாதிரும் என்று கேட்டு பாருங்க. இவர் வந்தார்னா நம்மளை ஜெபிக்க உதவி செய்வார். ஆரம்ப நாட்கள் 5 நிமிஷம் கூட ஜெபிக்க முடியாத என்ன 21 மணிக்கூர், 18 மணிக்கூர், 16 மணிக்கூர்னு ஜெபிக்க வைத்தார். நான் ஒரு கட்டுக்கதையை சொல்லவில்லை தேவச்சனமே. என்னுடைய ஜெப நாட்கள், ஆரம்ப நாட்களில் நான் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது பல நாட்களாக உபவாசித்து ஜெபிப்பேன். அப்போ தீர்மானம் எடுப்பேன், ஆண்டவரே இன்னைக்கு இந்த 3 மணிக்கூர் தான் நான் தூங்குவேன். உபவாச நாட்களில் நான் செய்கிற விஷயங்களை சொல்லுகிறேன். வாலிப வயதில் இருந்த நாட்கள், அந்த நாட்களில் இளம் ரத்தம் ஆண்டருக்காக ஏதாவது செய்யணும் துடித்த அந்த நாட்களில் நான் சொன்னேன், ஆண்டவரே 24 மணிக்கூர் தாரீரே, இதில் 21 மணிக்கூர் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டட்ட ஒரு காணிக்கையாக கொடுத்த நாட்கள் உண்டு. அதனுடைய விளைவு தான் நான் இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆம் தேவச்சனமே, நம்ம கர்த்தர்கிட்ட எதை கொடுத்தாலும் அதை அவர் அப்படியே தரமாட்டார். 5 அப்பத்தை கையில் கொடுத்தாங்க, அது 5000ங்களுக்கு போஷித்தார். இயேசு கையில் போன எதுவுமே திரும்பி வீணாய் வராது. இயேசு பாருங்க, சாதாரண தண்ணியை என்ன செஞ்சார்? திராட்சரசமாக மாற்றினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒன்றுக்கும் உதவாதுன்னு சொல்லிட்டாங்களா? பயப்படாதீங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறார். இவரோடு பேச ஆரம்பிங்க, அவர் உங்களோடு பேசுவார். நல்ல நண்பர். எப்பண்டா என் பிள்ளை என்னோடு பேசுன்னு காத்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆண்டவரே நீங்கள் எனக்காக காத்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாமல் போயிட்டுப்பா. இதை காட்டிலும் இன்னொரு காரியம் உண்டு, நீங்கள் தான் அவர் தங்கும் ஆலயம். 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுகிறது, அவர் எங்கேயுமே தங்க விரும்பலையாம், உங்கள் சரீரத்தில் தங்க விரும்புகிறாராம். அதனால தான் சிகரெட் போன்ற எல்லா கெட்ட பழக்கங்கள், சினிமா, கொலை, விபச்சாரம், களியாட்டுகள், வேசித்தனங்கள், காம விகாரங்கள், இப்படி பைபிள் அடுக்கி கொண்டே போகிறது. ஆண் புணர்ச்சி, சுயபுணர்ச்சி, எல்லா தேவையில்லாத விஷயங்களும் மனுஷர்களுக்குள்ள பிசாசு கொண்டு வருகிறான். வெறி, களியாட்டு, கூத்து, சூதாட்டம், இப்படி பல காரியங்களை பிசாசு கொண்டு வருகிறான். தீ இருக்கிற இடத்துல எந்த அசுத்தமும் வர முடியாது. பல்லியோ பாம்போ எரிந்து பட்டுகிற தீ இருக்கிற இடத்துல வராது. ஆனால் தீ இல்லாத இடத்துல பல்லி, பாம்பு, தேவையில்லாத பாச்சான் எல்லாம் அந்த சாம்பல்கிட்ட போய் கிடக்கும். நாய், பூனைவைகள் எல்லாம் அந்த சாம்பலில் போய் நிம்மதியாக குளிர் காய்ந்து கொண்டு இருக்கும். ஆனால் ஒரு விசை தீ பற்றி எரியும் என்றால் அதற்கிட்ட எதுவுமே நிற்காது. ஆம் தேவஜனமே, இந்த இருதயத்துக்குள்ள இயேசு என்ற வார்த்தையின் தீ, அன்பின் தீ, பரிசுத்த ஆவியின் அக்கினி உங்களை பற்றி எரிக்கும் என்றால் எந்த பில்லி சூனியங்களோ உலக இச்சைகளோ உங்களுக்குள்ள வராமல் பாதுகாக்கும். இதை செய்ய வேண்டியது நமது கடமை. கடையில் போய் 1/4 லிட்டர் பால் வாங்கிட்டு வாரீங்க, பால் தானா டீயாய் மாறட்டும் என்று கேட்டால் அது மாறாது. உங்கள் அடுப்பை சுத்தம் செய்து, உங்கள் பாத்திரத்தை சுத்தம் செய்து அதில் டீ போடுகிறது உங்கள் கடமை. இப்போ பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில் வந்து விட்டார். ஆனால் அவரை உங்கள் இருதயத்தில் கொண்டு போகிறது, அவரை உங்கள் சரீரத்தில் தங்க விடுகிறதும் உங்கள் கையில் உள்ள கடமையாக இருக்குது. அநேகர் இதை செய்ய வெறுக்கிறார்கள், விரும்புகிறதில்லை. அநேகருக்கு இது தெரியாமல் இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு ஆண்டவர் தருகிறார். ஆண்டவர் கைகளில் ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவரே என் மேலே தங்குங்க, என்னை நடத்துங்க, என்னை ஆளுகை செய்யுங்க என்று சொல்லி பாருங்க. உங்கள் வாழ்க்கை மாறுகிறதை பார்ப்பீர்கள். நீங்கள் எருசலேமின் வாழ்வை காண்பீர்கள். அருமையான ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் தேவச்சனமே, ஆவிக்குரிய ரகசியங்களை இந்த யூடியூப் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, இதை பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். உங்கள் கூட அவர் வர விரும்புகிறார். எங்கே போனாலும் உங்கள் கூட வருவார். ஏன்னா நீங்கள் தானே அவர் தங்கும் ஆலயம். உங்கள் மேலே தானே அவர் இருக்கிறாரு. உங்களை தான் அவர் நடத்த விரும்புகிறார். உங்கள் மூலமாக தான் அவர் சில விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறார். ஒரு தேவ மனுஷன் சொன்னார், பரிசுத்த ஆவியின் சரீரம், அவருடைய ஆலயம், அவர் தங்கும் வீடு நீங்கள் தானா? உங்கள் கண் மூலமாக அவர் பார்க்க விரும்புவார். உங்கள் வாய் மூலமாக அவர் பேச விரும்புவார். உங்கள் கால் மூலமாக அவர் நடக்க விரும்புவார். உங்கள் கை மூலமாக வியாதியஸ்தர்களை தொட விரும்புவார். உங்கள் வாய் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்க விரும்புவார். நீங்கள் விட்டு கொடுப்பீர்கள் என்றால், பரிசுத்த ஆவியானவரே என்னை வழி நடத்தும் என்று சொல்வீர்கள் என்றால், உங்களை கைகளில் எடுத்து பயன்படுத்துவார். இந்த அருமையான காணொளி மூலமாக
இந்த அருமையான ஒரு டீச்சிங் மூலமாக நீங்கள் இன்னும் ஆவியானவரை குறித்து அறிந்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். உங்கள் கைகளை ஆண்டு கைகளோடு ஒப்பு கொடுங்க. 2 பேருடைய கைகள் இணைக்கப்படட்டும். இனிமே இருவர் சேர்ந்து நடங்க. ஆவிக்குரிய ரீதியாக கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால்தான் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் கடைசி வசனம் நினைக்கிறேன் 18வது வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இன்னைக்கு நம்ம கண்ணால் பார்க்குறத தான் நம்ம நம்புகிறோம். நம்ம கூட ஆவியானவர் இருக்கிறாருன்னு சொன்னால் நமக்கு நம்பிக்கை வராது. ஏனென்றால் நம்மளால் அவரை பார்க்க முடியவில்லை. இன்னைக்கு ஆவியானவரை பார்க்க விரும்புகிறீர்கள் என்றால் நீங்கள் கண்டிப்பாக விசுவாசித்து தான் ஆக வேண்டும். இன்னைக்கு கரண்டை நம்மளால் பார்க்க முடியவில்லை, எலக்ட்ரிசிட்டி கரண்ட். ஆனால் தொட்டு பார்த்தால் நம்ம உயிரே போக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் காற்று நம்மளால் பார்க்க முடியவில்லை, காற்று எந்த திசையிலிருந்து வருதுன்னு தெரியாது, ஆனால் காற்றை நம்மளால் உணர முடிகிறது. இவைகளை எல்லாம் படைத்த ஆவியானவர், இவைகள் மேல் அசைவாடின அந்த ஆவியானவரை நம்மளால் பார்க்க முடியவில்லை, ஆனால் நம்ம கூட இருக்கிறார். அவருடைய சத்தத்தை நம்மளால் கேட்க முடிகிறது. ஸோ காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள். இன்னைக்கு மலை போல நிற்கிற இந்த மலை ஒரு நாள் காணாமல் போகும். இன்னைக்கு கடல் போல பெருசாக இருக்கிற கடல் ஒரு நாள் காணாமல் போகும். இந்த பூமி எரிந்து அக்கினிக்கு இரையாக போகும் என்று எண்ணப்படுகிறது. இன்னைக்கு காண்கின்ற எல்லா அவைகளும், வீடு, சொத்து, நிலம் எல்லாம் ஒரு நாள் அழியும் காலம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அன்னைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர், காணப்படாதவர், என்றும் நிலைச்சிருப்பார். ஸோ பைபிள் தெளிவாக சொல்லுது, காணப்படுற எல்லாம் ஒரு நாள் அழியும், காணப்படாதது நித்தியமானது. ஆனால் நம்ப முடியாத ஒரு விஷயம் என்னவென்றால், காணப்படாததை நம்மளால் நம்ப முடியாது. அதனால்தான் பைபிள் சொல்லுகிறது, தேவ ஜனம் விசுவாசித்து நடக்க வேண்டும், தரிசித்து நடக்கக்கூடாது. ஏன்னா பரலோகம் சார்ந்த எந்த பொருளையும் நீங்கள் கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் அது உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கும். அன்பை நீங்கள் பார்க்க முடியாது, சந்தோஷத்தை நீங்கள் பார்க்க முடியாது, பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பார்க்க முடியாது, ஆவியின் ஜீவனையும் நீங்கள் பார்க்க முடியாது, வல்லமையை நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் நம்ம கண்களுக்கு தெரியாது, இது ஆவிக்குரிய கண்களுக்கு தெரியும். ஒரு தூதன் இறங்கினா நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா அவங்க ஆவிக்குரிய உருவத்தில் இருக்கிறாங்க. ஆனால் தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமே, நம்ம ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் என்றால் நம்மளால் பார்க்க முடியும். பைபிளில் கூட எலிசா தீர்க்கதரிசி ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை வரும்பொழுது அந்த பிரச்சனையின் மத்தியில் அவருடைய அசிஸ்டன்ட் பயந்து போய் இருந்தார். எலியாவை சுற்றிலும் சில ரதங்கள் வந்திருந்தது. அந்த ரதங்கள், அந்த போர் வீரர்கள் எல்லாரும் எலியாவை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் எலிசாவை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் எலிசா ஜெபித்தார், ஆண்டவரே என் வேலையாளின் கண்ணை திறம் என்று ஜெபிக்கும் பொழுது எலிசாவை சுற்றிலும், அந்த மலையை சுற்றிலும் அக்கினி குதிரைகள் இருந்ததை ஆண்டவர் அந்த மனிதனுடைய கண்களை திறந்து காட்டினார். ஸோ இன்னைக்கு நம்ம நினைப்போம் நம்ம கூட யாருமே இல்லைன்னு, ஆனால் கர்த்தர் ஆவிக்குரிய கண்ணை திறந்தாருன்னா அப்பந்தான் தெரியும் நம்ம கூட இருக்கிறது யாருன்னு. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஸோ இதை நீங்கள் நம்பி ஆக வேண்டும், உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு வீட்டில் தனிமையாக இருக்கிறீங்களா, வருமானம் இல்லாமல் இருக்குதா, ஆண்டு சொல்லுகிறார் உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறாரு. யூ அண்ட் காட் இஸ் கிரேட் மெஜாரிட்டி. இந்த உலகத்தில் உங்கள் கூட யாருமே இல்லாட்டியும் கர்த்தர் இருக்கிறாரு. யோசித்து பாருங்க, ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் அவன் கூட இருக்கிறாங்க, அவனுக்கு எல்லாரும் கை தட்டுறாங்க, அவனுக்கு எல்லாரும் ஓட்டு போடுறாங்க, அவன் கூடவே இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு யாருமே இல்லை, ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறார். இப்போ இந்த 2 பேரில் யார் பெரிய ஆள்னு கேட்டால் உலக மக்கள் சொல்லுவாங்க, ஆமேனோ மனுஷ ஆதரவு, பண ஆதரவு, படிப்பு ஆதரவு, அழகு ஆதரவு எங்கே கூட இருக்குதோ அந்த நபர் தான் பெரிய ஆள்னு உலகம் சொல்லும். ஆனால் என் வேதம் சொல்லுகிறது, மனுஷன் பார்க்கிறபடி என் தேவன் பார்ப்பதில்லை. என் தேவன் பார்க்கிறது எங்க நொறுங்குண்ட இருதயம் இருக்கிறது, எங்க என்னை தேடும் இருதயம் இருக்கிறது, என்னை தேடும் உணர்வுள்ளவன் உண்டோ என்று பரலோகத்தில் இருந்து தேவன் உற்று பார்க்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் நல்லா புரிய வேண்டும், தேவன் உங்க கூட இருந்தார்னா யூ அண்ட் காட் இஸ் கிரேட் மெஜாரிட்டி. நீங்களும் கர்த்தரும் ஒரு பெரிய தொகை. தேசமே உங்களை எதிர்த்தாலும் கர்த்தர் உங்க கூட இருப்பார் என்றால், தேசம் திரும்பி பார்க்கிற லெவல்ல கர்த்தர் உங்க கூட இருந்து, கர்த்தர் உங்க கூட இருக்கிறதை அநேகர் கண்டு உங்க வாழ்க்கை மாறுகிறதை கர்த்தர்
கர்த்தர் உங்கள் மூலமாக சாதித்து காட்டுவார். அதனால் தான் நாம் ஆவியில் தரிசித்து வாழ வேண்டும். ஆவியில் தரிசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் இருப்பவனிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். உங்கள்கிட்ட இந்த இம்மைக்குள்ள உலகத்துக்குள்ள சில விஷயங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் மேலே ரட்சிப்பு இருக்குது, இயேசுவின் ரத்தம் இருக்குது, அபிஷேகம் இருக்குது, ஆவியின் பட்டயமாக்கிய வேத வார்த்தை இருக்குது, அன்பு இருக்குது, உருமணம் இருக்குது, பரலோக தூதர்களின் படை இருக்குது, ஆவிக்குரிய தரிசனம் இருக்குது, எழுப்புதலின் அக்னி இருக்குது. எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது. நித்திய ஜீவன் இருக்குது. ஆமென். ஆண்டவராகிய தேவன் உங்க கூட இருக்கிறாரு. இனி என்னங்க வேண்டும்? பவுலும் அநேக ஊழியர்களும் ஆண்டவருக்காக நின்னார்கள். பணத்தை வச்சு ஊழியம் செய்யவில்லை, பரிசுத்த ஆவியானவரை வைத்து செய்தார்கள். ஒருக்கா கூட சொல்லுகிறேன், பேதுரு சொன்னாரு, பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை, இயேசு என் கூட இருக்கிறாரு. இன்னைக்கு இதை கேட்கிறவர்களே, உங்கள்கிட்ட ஒரு வேலை எதுவும் இல்லாதது போல இருக்கலாம், மறந்து விடாதீர்கள். உங்க கையில இருக்கிற விலையேற பெற்றதை மறந்து விடாதீர்கள் என்று ஒரு விசை கூட ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இன்னைக்கு பிசாசனுடைய தந்திரமே உங்ககிட்ட ஒன்று இல்லைன்னு சொல்லி இந்த விலையேற பெற்ற ஆவியானவரை திருடி விடுவான். ஆதி காலத்தில் இந்த ஆதிவாசிகள் மத்தியில் போகிறவர்கள் வெள்ளக்காரர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த ஆதிவாசிகள் கழுத்தில் பெரிய பெரிய விலையேற பெற்ற கல்களை அவர்கள் வெட்டுகிறதற்கும், ஆமீன், வேட்டையாடின பொருட்களை வெட்டுகிறதற்கும் அவர்கள் கழுத்தில் போட்டிருப்பார்கள், நாறுகளை வைத்து கட்டியிருப்பார்கள். ஸோ விலையேறப்பெற்ற தங்கத்துக்கு விலையான அநேக கல்கள், விலையேறப்பெற்ற கற்கள், தங்கத்துக்கு ஈடான விஷயங்கள் அவர்கள் கழுத்தில் தொங்கி கொண்டிருக்கும். ஆனால் இந்த வெள்ளைக்காரங்க என்ன செய்வாங்க? ஆமீன், அந்த கல்லில் ஒன்றை விற்றாலே ஆமீன் ஒரு 100 லாரி நிறைய லட்டு வந்துடும். ஆனால் இவர்கள் ஒரே ஒரு லாரி நிறைய லட்டை கொண்டு வந்து அந்த லட்டை மெதுவாக உருட்டி விடுவார்கள் ஆதிவாசி கிட்ட. லட்டை சாப்பிட்டு பார்த்த ஆதிவாசிகள் என்ன செய்வாங்க? ஐயா என்ன இனிமையாக இருக்குன்னு சொல்லி வரிசையாக வந்து நிற்பாங்க. இப்போ ஒவ்வொரு லட்டாக உருட்டி விடுவாங்க. இப்போ ஆதிவாசி எல்லாம் வந்து வாங்குறதுக்கு நிற்பாங்க. இப்போ இந்த வெள்ளைக்காரர்கள் என்ன செய்வாங்க? உன் கழுத்தில் உள்ளதை தானு மெதுவாக ஆக்ஷனில் கேட்பாங்க. ஸோ கழுத்தில் உள்ளதை கலத்தி கொடுத்தோன்னு லட்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆதிவாசிகள் காட்டிலிருந்து இந்த அருமையான ஆயுதங்களை அவங்க கழுத்தில் போட்டிருப்பாங்க. அது தங்கத்தை போல விலை உள்ளது. எல்லா ஆதிவாசிகள் கழுத்தில் உள்ளதை கலத்தி கொடுத்துட்டு இந்த லட்டை வாங்கிட்டு போவாங்க. வேதத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஏசான்னு ஒரு சகோதரர் இருந்தார், யாக்கோபுன்னு ஒருவர் இருந்தார். இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. ஆனால் அந்த ஏசாவுக்கு ஒரு அபிஷேகம் இருந்தது, ஒரு அழைப்பு இருந்தது, ஒரு உயர்வு இருந்தது. ஆனால் ஒரு கொஞ்சம் கூழுக்காக அந்த அபிஷேகத்தை அவர் இழந்து போனார். பசியில் வந்து தம்பிகிட்ட கேட்குறார், கொஞ்சம் கூழு தான்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, நான் கூழு தரணும்னா உன் அதிகாரத்தை ஏன்ட்டு தான்னு கேட்குறார். அவர் சொன்னார், என் அதிகாரம் தானே வேணும், நான் உயிரோடு இருந்தால் தானே என் அதிகாரம் பயன்படும், ஃபஸ்ட்டு எனக்கு சாப்பிட்றதுக்கு தான் சொல்லிட்டு அதிகாரத்தை கொடுத்துருவார். அப்போ அந்த அதிகாரத்தை கொடுத்தவுடன், அந்த பெர்த் ரைட்டை கொடுத்தவுடன் யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படுகிறார், அண்ணன் சபிக்கப்பட்டு விடுகிறார், அண்ணன் மேலே ஆசீர்வாதம் இல்லாமல் போய் விடுகிறது. ஸோ இன்னைக்கு சத்துருடைய தந்திரமே, உங்கள் கையில் உள்ள விலையேற பெற்ற இயேசு பரிசுத்த ஆவியானவர், வேத வசனங்களை, வல்லமையான ஆவியானவருடைய பிரசன்னத்தை, பரிசுத்த ஆவியின் வல்லமையை, இயேசுவின் ரட்சிப்பை உங்கள்கிட்ட விட்டு திருடணும். அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி தேவையில்லாததை உங்கள் வீட்டில் கொடுத்துருவான். வீடு தேவை உள்ளது தான், காரு தேவை உள்ளது தான், ஆனால் அது உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போமா? கண்டிப்பாக கொண்டு போவாது. அது உங்களை எழுப்புதல் வீரனாக மாற்றுமா? கண்டிப்பாக மாற்றாது. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் மாற்றுவார். பிசாசனுடைய தந்திரமே, உங்கள்கிட்ட அது இல்லை இது இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லி உங்களுக்குள்ளே இருக்கிற விலையேற பெற்றதை அவன் திருடி விடுவான். ஸோ திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று வேதத்தில் தெளிவாய் போட்டிருக்கிறது. ஒரு திருடன் வந்தா எப்படி ஒரு விலையேற பெற்றதை திருடுவானோ, இன்னைக்கு பிசாசு என்ற திருடன் அவன் திருடுகிறதெல்லாம் உங்கள் ரட்சிப்பு, உங்கள் ஜெப வாழ்க்கை, உங்கள் வேத தியானம், பரிசுத்த ஆவியானவரை உங்களை விட்டு பிரிக்கிறதற்கு அவன் திட்டம் போட்டு கொண்டு இருக்கிறான். ஸோ இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, நம்ம உஷாராக வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் ரகசியங்களை இந்த சேனல் மூலமாக பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. வருகிற நாட்களில் இன்னும் அதிகமான ரகசியங்கள், சாட்சிகள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற, தேவனுக்கு இன்னும் பிரியமாய் வாழ என்ன செய்ய என்று இந்த ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனல் மூலமாக கண்டிப்பாக நாங்கள் வெளியே கொண்டு வருவோம். தேவ ஜனங்கள் காத்திருங்க, இணைந்திருங்க. மீண்டும் வேற ஒரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. எல்லா செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு பதிவு நம்ம போட்டுக்கொண்டு இருக்கிறோம். எவ்ரி டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே, செவ்வாய் அண்டு
வியாழன்கிழமை. இந்த செவ்வாயும் வியாழனும் உங்களுக்காக ஏதாவது ஒரு நிகழ்ச்சி போட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய ஆவிக்குரிய ரகசியங்களை பெற்றுக்கொள்ள தேவ ஜனங்கள் தொடர்ந்து பாருங்கள். பிடித்திருந்தால், ஆவியானவர் ஏவி இருந்தால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள், அநேகருக்கு பயன்படட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டும். மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. ஆமென்.